ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு அருமையான சுவையில் பீட்ரூட் பொரியல் செய்ய போகிறோங்க. இதே ஸ்டைலில் நீங்கள் பீட்ரூட் பொரியல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப திரும்ப கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து நாக்கிலே நிற்குங்க. அந்தளவுக்கு அருமையான சுவையில் இருக்கும். இது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்காக நான் 2 மீடியம் சைஸ் பீட்ரூட் வந்துட்டு தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒரே மாதிரி இதே அளவில் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த பீட்ரூட் பொரியல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாம்பார், அப்புறம் வந்துட்டு ரசம், அப்புறம் காரக்குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே வந்துட்டு சூப்பரான மேட்சாக இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக விட போகிறோம். உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பீட்ரூட் வேகும்போதே பார்த்திங்கன்னா நீர் விட்டு வரும். அதனால் வந்துட்டு தண்ணி கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாங்க. இப்போ உப்பு போட்டுட்டு நல்லா அதை கலந்து விட்டாச்சு. ஒரு கரண்டி வச்சுட்டு இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டுட்டு வேக வச்சுக்கலாங்க. இது ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். அப்புறம் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது வந்துட்டு அடிக்கடி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஹெல்த்தியான முறையில் வந்துட்டு சீக்கிரமாகவே வெயிட் லாஸ் ஆகுங்க. இப்போ நல்லா ஒரு கரண்டி வச்சுட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. திருப்பி நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே வற்றி வந்துருச்சு. அது ஒரு கரண்டி வச்சுட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த வேக வச்ச பீட்ரூட்டை நம்ம வந்துட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நிறைய சேர்க்க தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இந்த டைமில் நம்ம வந்துட்டு கடுகு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு, இப்போ வந்துட்டு மிளகாய் வத்தல் வந்துட்டு நல்ல வாசனைக்காக நம்ம வந்து தேவையான அளவுக்கு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாங்க. காஞ்ச மிளகாய் வத்தல். இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கண்ணாடி பத அளவுக்கு வதங்கினா போதும், அதிக நேரம் வதங்க தேவையில்லை. இப்போ கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்தாச்சு. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை கடைசியில் சேர்த்தா தான் அதோட கலரு வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அதே அளவுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாங்க. அந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விடுறதுனால ஒரு நல்ல ஒரு வாசனை, ஒரு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த வேக வச்ச பீட்ரூட் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ வந்து தேங்காய் துருவல் போட்டுட்டு நம்ம இறக்கிக்க போகிறோங்க. இப்போ பாருங்கள், இந்த டைமில் வந்துட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இவ்வளோ தாங்க, சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.